الله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அச்சக பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும், சகாபிய பெண்மணிகள் மீதும், தாபியீன்கள் மீதும், அத்பாஉ தாபியீன்கள் மீதும், இமாம்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே, இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும், நம்ம அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, தாய்மார்களே, நாமெல்லாம் வரலாறு தரும் படிப்பினை என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 7 நபித்தோழர்களை குறித்து பார்த்துருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய 8வது நபித்தோழர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த நபித்தோழனுடைய பெயர் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அவ்வளவு சிறப்பு பெற்ற, அவ்வளவு வீரமிக்க ஒரு சகாபி. வேலை இவருடைய சிறப்பை சொன்னாலே ஒரு யார் என்று அறிந்து விடலாம். என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், சைஃபுல்லாஹி மஸ்லூல், அல்லாஹ்விற்காக வேண்டியே உருவப்பட்ட வாள் என்பது இவருடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த நபித்தோழர்? அவர்தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் எப்போ இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நேற்று ஒரு நபித்தோழனுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது இந்த 3 நபர்கள் ஒன்றாக வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக சொன்னோம். அதை பார்ப்பதற்கு முன்னால் இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஹிஜ்ரி 30 முன்னால், அதாவது ஹிஜ்ரி நடப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களுடைய தந்தை அல் வலீத் இருக்கிறார்ல, அவர் அன்றைய காலத்தில் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அல் வலீதுங்கிறவர், இவருடைய வாப்பா அன்றைய காலத்தில் குறைஷிகளிலே மிக கண்ணியத்திற்குரியவராக, மதிப்பிற்குரியவராக இருந்தார். இன்னும் செல்வ செழிப்பிலே மிகவும் உயர்ந்தவராக இருந்தார். இந்த அளவுக்கு இவருக்கு பேரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மக்கா குறைஷிகள் அல் வஹீத் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தனித்தவர், தனியாக நின்று செய்யக்கூடியவர் என்பதாக பேரை சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா, அன்றைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி அப்படின்னு சொன்னால், என்னதான் அவர்கள் பாவ செயலில் மூழ்கி இருந்தாலும் ஹஜ்ஜுக்கென்று யாராவது வந்தால் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உணவுகளை சமைத்து அவர்களுக்கு வாரி வழங்குவார்கள். அதே போன்று ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு இவர் வலீத் என்பவர், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையாக இருக்கிறாரே அல் வலீத், இவர் அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஆளாக நின்று வரக்கூடிய அனைவருக்கும் என்ன பண்ணுவாராம், சாப்பாடுகளை ஆக்கி போடுவாராம். அது மட்டுமல்லாமல், அதாவது கஅபத்துல்லா இருக்குதா இல்லையா, அதற்கு வருஷத்திற்கு ஒரு தடவை துணியை மாற்றுவாங்க அன்றைய காலத்தில். அப்படி துணியை மாற்றும் பொழுது குறைஷிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, துணியை மாற்றுவார்கள். ஆனால் இவர் ஒரு ஆள் தனியாக இருந்து வருடத்திற்கு ஒரு முறை இவர் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார், துணியை மாற்றக்கூடியவராக இருந்தார். அதனால இவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஏராளமான சிறப்புகளை, அதாவது ஜாஹிலியா காலத்தில் ஏராளமான சிறப்புகளை பெற்றவராக தான் என்ன இருந்தாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாப்பாவாக இருந்த வலீத் என்னது அப்படி தான் இருந்தார். அவர்களுடைய குடும்பமே என்னது, சிறப்பு பெற்ற குடும்பமாகத்தான் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இவங்களுடைய பரம்பரை ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையோடு ஒன்றாக சேரக்கூடிய ஒரு பரம்பரையாக தான் என்ன பண்ணுறாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த வாப்பாவினுடைய வரலாறு இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்று இவர் எப்பொழுது பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஹிஜ்ரி என்னது 30, அதாவது ஹிஜ்ரத் செய்வதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறக்கிறாரு. இவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு அந்த அரபிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தையை பெற்றெடுத்தோன்னே, அதாவது எங்கே பாலைவனம் இருக்குதா இல்லையா, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தின் பக்கம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வளர்ப்பதற்கு கொடுப்பாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றெல்லாம் பார்த்துருக்கலாம். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ்வை ஒரு கிராமத்திற்கு அனுப்பிவிடுவாங்க. அதாவது செவிலி தாய்கள் இருப்பாங்க, அங்கே பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், அங்கே என்ன பண்ணுவாங்க, அனுப்பி அந்த கல்ச்சுரல், அந்த இயற்கை, அந்த சூழ்நிலையிலோடு வளர்ந்தால் குழந்தை நல்ல அறிவினானத்தோட நல்ல வீரமிக்க குழந்தையாக வளரும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அங்கே அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி இவர்களும் கொடுத்து விடப்படுகிறார்கள். கொடுத்து விடப்பட்டு அங்கே வளர்த்து 5 வயது வரையும் அந்த கிராமத்திலே வளர்ந்து நன்றாக வளர்ந்து வருகிறார்கள். அந்த 5 வயது பிறகு தாய் தந்தையர் இடத்தில் வருகிறார்கள். வந்ததிலிருந்து 5 வயது அடைந்ததிலிருந்து இவர்கள் அதிகமாக வீரமிக்க விளையாட்டுகளை விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். போரை எப்படி செய்ய வேண்டும், மல்யுத்தம் எப்படி பண்ண வேண்டும், அம்பு எப்படி எரிய வேண்டும்,
வேண்டும், குதிரை பயிற்சிகளிலே குதிரை எப்படி ஓட்ட வேண்டும் என்பதாக அனைத்து 5 வயதிலே இருந்தே வீரமிக்க செயல்களிலேயே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலேயே அதிகமாக வீரம் கொண்டவர்களாக, வீரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொன்னாலே அன்றைய காலத்திலே சிறு வயதிலேயே அவர் ஒரு வீரமிக்க சிறுவருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப சிறப்பு பெற்றவராக ஜாஹிலியா காலத்தில் என்ன இருந்தாங்க? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கதை பார்த்தோம். அதே போன்று இவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஹிஜ்ரி 8 என்ன பண்ணுறாங்க? கபுல ஃபத்தஹு மக்கா, அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எப்போ இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முக்தா யுத்தம் இருக்கிறதா இல்லையா? முக்தா யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு முறை என்ன பண்ணுறாங்க? அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்கு போகிறாங்க. ஆண்டு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக போவாங்க. அப்போ மக்கத்து குறைஷிகள் என்ன பண்ணுவாங்க? ஹுதைபியா உடன்படிக்கை போட்டு அந்த ஆண்டு தடைப்பட்டு விடும். அதனால் மறு ஆண்டு என்ன பண்ணுவாங்க? அந்த முதல் ஆண்டினுடைய உம்ராவை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாத்தையும் அழைத்து விட்டு என்ன பண்ணுவாங்க? அண்ணலம் பெருமானா செல்வார்கள் மக்காவுக்கு. அப்படி செல்லும் பொழுது இவருடைய சகோதரர் அல் வலீத் என்பவர், யார்? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் பேர் என்னது? அல் வலீத் என்பது. இவரும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? அண்ணலம் பெருமானார் அந்த நேரத்திலே அந்த உம்ராவை நிறைவேற்றும் பொழுது அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய அல் வலீத் என்பவர், அவருடைய வாப்பா பேர் தான் என்னது இவருக்கும் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அல் வலீத் இப்னு வலீது தான் இவர் பேரும். அதனால குழம்பிடாதீங்க, வாப்பா பேர் சொல்கிறேன் அப்படிங்கிறது. இவருடைய சகோதரர் பேர் என்னது? வலீதாகத்தான் இருக்குது. அவருடைய சகோதரர்கிட்ட ரசூலா கேட்குறாங்க, என்னப்பா உன்னுடைய சகோதரர் ரொம்ப வீரமிக்கவராக இருக்கிறாரு, அவர்லாம் இஸ்லாத்திற்கு வந்தால் அதாவது அதிகமான சிறப்புகள் கொண்டு அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமே, அதிகமான வீரமிக்கவராக இருக்கிறாரே, அவர் இப்படி இந்த குறைஷி அதாவது காஃபிராகவே இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. இதை கேட்டவுடன் அவருடைய சகோதரர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அந்த கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தை எப்படி எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை குறித்து அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் வந்துவிடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஒரு செய்தியை அனுப்புகிறார். இந்த செய்தியை கேட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்திலே ஒரு ஒளியை ஏற்படுத்தி அவர்கள் என்ன பண்ணுறான்? சரி நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் உள்ளத்தை கொண்டு வருகிறான். அப்படி இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்க வரும் பொழுது அவர்கள் ஒரு சில அவருடைய நெருங்கிய நண்பர்களை அழைக்கிறார்கள். யார் அப்படின்னு சொன்னால் சஃப்வான் இப்னு உமையா அப்படிங்கிற ஒரு ஒருத்தவரை அழைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நான் வர முடியாது, என்னால் இஸ்லாத்துக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இன்னொரு தோழராக இருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அவர் என்ன பண்ணுறாங்க? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வராங்க. அதே பிறகு என்ன பண்ணுறாங்க? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள், வாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு. அவரும் வரார். நேற்றைய தினம் யாரை பார்த்தோம்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தானே பார்த்தோம். இவர்கள் 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒன்றாகத்தான் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவர்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை குறித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இடத்துல கேட்டார்கள். ஏனென்றால் அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவுக்கு அழகிய விளக்கம், சரியான முறையிலே விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஓ தோழரே, நான் இது போன்ற ஒரு கனவு கண்டேன். எப்படிப்பட்ட கனவு அப்படின்னு சொன்னால், கன்னஹு ஃபி பிலாதின் பய்யிகா முஜ்திபா, அதாவது நான் ஒரு இறுக்கமான அதாவது புல் பூண்டுகளே இல்லாத வறண்ட ஒரு பூமியில் இருந்தேன். அதன் பிறகு ஃபஹரஜ இலா பிலாதின் ஹுதுரா இவாசியா, அதாவது அதன் பிறகு நான் ஒரு பச்சை பசேந்து என்று இருக்கக்கூடிய விசாலமான ஒரு பகுதிக்கு சென்றேன் என்பதாக இது மாதிரி ஒரு கனவு கண்டேன், இதற்குரிய விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கிறார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மஹ்ரஜக்கல்லதி ஹதாக்கல்லாஹு லில் இஸ்லாம், நீ வெளியில் வந்தேல பச்சை பசேன்னு ஒரு தோட்டமாக இருந்ததா, விசாலமான பகுதியாக இருந்துச்சா, அதுதான் அல்லாஹ் உனக்கு காட்டிய நேர்வழியாக இருக்கிறது. மேலும் நீ நெருக்கடியாக வறண்ட பூமியில் இருந்தாயே, நீ அந்த நெருக்கடியாக வறண்ட பாலைவனத்தில் இருந்தியா இல்லையா, அதுதான் நீ ஷிர்கில் இருந்தது என்பதாக அழகிய ஒரு விளக்கத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு 2 மாதத்திலே முக்தா யுத்தம் வருகிறது. முக்தா யுத்தம் நாம் எல்லாம்
அறிந்திருப்போம். உன்னதமான போர் அது. அந்த போரிலே அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரிலும் தளபதிகளை நியமிக்காததை போன்று அந்த போரிலே நியமிக்கிறார்கள். எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 3 விதமான தளபதிகளை நியமிக்கிறார்கள். முதலாவது அவர் யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவது ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 3 நபர்களையும் 3000 படையோடு அண்ணலம் பெருமான் என்ன பண்றாங்க? முஅத்தா யுத்தத்திற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுதே சொல்லி தான் அனுப்புகிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் மரணித்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஅஃபர் இப்னு அபீ தாலிபை நீங்கள் தளபதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவரும் மரணித்து விட்டார் என்றால் நீங்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவரும் மரணித்து விட்டார் என்றால் நீங்களாக ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவரை தளபதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்கு 3 தளபதிகளை நியமிக்கிறார்கள். 3 தளபதிகளை நியமித்து விட்டு அண்ணலம் பெருமானா சொன்னது என்னது? இவர்கள் மரணித்து விட்டால் நீங்கள் வேறு ஒரு மனிதரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா சொல்லிவிட்டார்கள். இதிலே நமக்கு விளங்கி விடுகிறது இவர்கள் மரணிக்க போகிறார்கள், ஷஹீதாக போகிறார்கள் என்பதாக. அதே போன்று இவர்கள் செல்லுகிறார்கள். அங்கு முஅத்தா யுத்தத்திற்கு 3000 அபித்தோழர்களுடன் செல்லுகிறார்கள். அங்கு சென்று போர் புரிகிறார்கள். அதில் முதலாவதாக யார் கொல்லப்படுகிறார்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போரில் அவர்களுடைய கையிலே கொடி இருக்கிறது. அந்த கொடியை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கொடி தரப்படுகிறது. கொடி தரப்பட்ட பிறகு அவர்களும் நல்ல முறையில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களை குறித்து சொல்லுகிறார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சடலத்தை நாங்கள் பார்த்தோம். யாருடைய சடலம்? ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சடலத்தை பார்த்தோம். அவர்களுக்கு முன்னால் அவருடைய முன் உடம்பிலே 50க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அவர்களுடைய பின்னால் ஒரு காயம் கூட ஏற்படவில்லை என்பதாக சொன்னார். இது என்ன விளங்குது? அவர்களுடைய கொடியை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த எதிரிகளை முன்னால் நின்று போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறிதளவு கூட பின்வாங்கவில்லை, புறமுதுகை காட்டவில்லை என்பதை என்ன பண்றாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதன் பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை எடுக்கிறார்கள். கொடியை எடுத்து அவர்களும் போர் செய்கிறார்கள், போரில் ஈடுபடுகிறார்கள். அதன் பிறகு அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். அவர்களும் மரணித்தவுடன் மக்கள் எல்லாம் தளபதி இல்லாமல் தவிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கொடியை எடுத்துக்கொண்டு யாராவது தளபதியாக இருங்கள் என்பதாக கேட்கிறார். உடனே மக்கள்லாம் சொல்றாங்க நீங்களே தளபதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் இல்லப்பா என்னால் தளபதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை கொண்டுட்டு ஓடி போய் ஒரு சகோதரர் கையில் கொடுக்கிறார். அந்த சகோதரர் தான் யார் அப்படின்னு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். எனக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக வகி அறிவித்தான். அந்த போரிலே என்ன நடக்கிறது, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா நேரடியாக எனக்கு வகி அறிவித்தான். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக நஆ ஸைதன் வ ஜஅஃபரன் வ இப்னு ரவாஹத லின்னாஸ் قبل أن يأتيهم خبرهم. அவர்களை பற்றி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை பற்றியான செய்தி எனக்கு வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் எனக்கு வகி அறிவித்து விட்டான். முதலாவதாக ஸைத் கொல்லப்பட்டு விட்டார், அடுத்து ஜஅஃபர் கொல்லப்பட்டு விட்டார், மூன்றாவதாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். வஐனாஹு தத்ரிஃபான். அந்த நேரத்தில் அண்ணலும் பெருமான் இந்த 3 நபர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது கண்கள் எல்லாம் கலங்கி அழுது கொண்டே சொல்லுகிறார்கள். அதன் பிறகு சொன்னார்கள் அண்ணலும் பெருமானார், ஹத்தா அஹத ஸைஃபுன் மின் சுயூஃபில்லாஹி ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் தஆலா அதன் பிறகு அல்லாஹ்வினுடைய வாள்களில் ஒரு வாளாக இருக்கக்கூடிய காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே கொடியை கொடுத்தான். அவர் கொடியை எடுத்தார். அவர் கையாலே அல்லாஹ் தஆலா அந்த போரிலே வெற்றி அளித்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரில் தான் இவர்களுக்கு அவருடைய சிறப்பு பெயரை சொல்கிறார். என்ன பேரு? அல்லாஹ்வினுடைய வாள்களில் ஒரு வாளாக இருக்கிறார். ஸைஃபுல்லாஹி மஸ்லூல். அல்லாஹ்விற்காக வேண்டிய உருவப்பட்ட வாள் என்பதாக சிறப்பை பெற்றவராக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைமைத்துவத்தை அவர்கள் தளபதியாக ஏற்றவுடன் அவர்கள் அந்த மக்களிடத்தில் வீரத்துடன் விவேகத்துடன் போராடுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களே சொல்லுகிறார்கள், பாருங்கள், லகத் இன்கதஅத் ஃபீ யதி யௌம முஅத்தா. அன்றைய நாளிலே அந்த முஅத்தாவுடைய போரிலே என்னுடைய கையிலே இருந்து 9 அஸ்யாஃப் 9க்கும் மேற்பட்ட வாள்கள் உடைக்கப்பட்டன. 9க்கும் மேற்பட்ட வாள்கள் எதிரிகளை தாக்கியதன் காரணத்தினாலே உடைந்தது. ஃபமா பக்கிய ஃபீ யதி இல்லா சஃபீஹத்துன் யமானியா. யமான் நாட்டிலே செய்யப்பட்ட ஒரே ஒரு வாள் மட்டும்தான் என்னுடைய கையிலே கடைசி வரையும் இருந்தது என்பதாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவிற்கு அந்த முஅத்தாவுடைய போரிலே போர் செய்து அந்த போரின் மூலமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலம், அதாவது அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலம் மரணித்த பிறகு, அல்லாஹ்வினுடைய தூதர் மரணித்த பிறகு, வஃபாத்தான பிறகு அவர்கள் அப்படியே என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திற்கு வருகிறார்கள். அந்த காலத்தில்
காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் அநேகமான பகுதிகளுக்கு இவர்கள் தளபதியாக, அநேகமான படைகளுக்கு தளபதியாக அனுப்பப்பட்டு ஏராளமான ஊர்களை வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷாமாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், இன்னும் ஏனைய பகுதிகளை என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே இவர்கள் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முர்த்ததிகளுக்கு எதிராக, அதாவது தன்னுடைய மதம் இருந்து மதம் மாறியவர்கள், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்களுக்கு எதிரான போர்களிலும் இவரே தளபதியாக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று தன்னைத்தானே நபி என்று வாதித்து கொண்டிருந்தவர் அன்றைய காலத்திலே முசைலமத்து பின் கذாப், மஜாஆ என்கின்ற ஒரு பெண்மணி, இது போன்ற ஏராளமான மனிதர்கள் அன்றைய காலத்தில் நான் தான் நபி என்பதாக வாதிட்டார்கள். அவர்களுக்கு எதிராகவும் போர் தொடுப்பதற்கு இவரைத்தான் தளபதியாக அனுப்பினாங்க. யாரே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் இவர் தான் தளபதியாக இருந்தார். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வருகிறது. அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, தளபதியிலிருந்து நீக்கப்படுகிறார். தளபதியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு சிறிது காலம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே மரணத்தை அடையக்கூடியவராக இருக்கிறார். ஹிஜ்ரி 12, அதாவது ஹிஜ்ரி 21 ஹிம்ஸ் என்ற பகுதியிலே மரணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். நான் ஏராளமான போர்களிலே கலந்திருக்கிறேன், நான் ஏராளமான போர்களிலே பங்கெடுத்திருக்கிறேன். வமா ஃபீ ஜஸதி மௌதிஅ ஷிப்ர், அதாவது என்னுடைய உடலிலே ஒரு ஜான் அளவுக்கு கூட உங்களால் பார்க்க முடியாது. இல்லா வஃபீஹி தர்பத்துன் ஃபீ ஸைஃப் அவு பி ரமியத்துன் பி ஸஹம் அவு தஅனது பி ரஹம், அதாவது ஈட்டியை வைத்து குத்தப்பட்ட இடங்களையும், அம்பை வைத்து குத்தப்பட்ட இடங்களையும், வாள்களை வைத்து வெட்டப்பட்ட இடங்களையும் என்னுடைய உடம்பிலே உங்களால் காணாமல் இருக்க முடியாது. என் உடம்பிலே ஒரு ஜான் அளவிற்கு கூட என் மேனி அழகானதாக இருந்தது கிடையாது. ஒரு ஜான் நீங்கள் என்னுடைய உடம்பிலே அளவு எடுத்து பார்த்தாலும் அது முழுக்க கத்தியால் குத்தப்பட்டதாக அல்லது ஈட்டியால் வெட்டப்பட்டதாக தான் இருக்கும் என்பதாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையிலே சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வஹா அனதா அமூது அலா ஃபிராஷி, இப்படியெல்லாம் போர் செய்த நான், இப்படியெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் நின்று அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க வேண்டும் என்று போர் செய்த நான் இப்படி படுத்த படுக்கையிலே மரணிக்க போகிறேனே, ஒரு கோழையினுடைய மரணத்தை அடைய போகிறேனே என்பதாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள், வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே அந்த நிலையிலேயே அவர்களுக்கு உண்டான அந்த மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்களை குளிப்பாட்டக்கூடிய மனிதர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டினோம். அவருடைய உடம்பிலே ஒரு பகுதி கூட நல்ல பகுதி, அதாவது அன்பாலோ வாளாலோ குத்தப்பட்ட பகுதிகளாக இல்லாமல் இல்லை என்பதாக அவரை குளிப்பாட்டக்கூடிய மனிதர்கள் சொன்னார்கள் என்பதாக நம்மால் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரித்தான உறவுகள், இப்படிப்பட்ட அந்த மனிதர் ஹிஜ்ரி 22 ஹிம்ஸ் என்ற பகுதியிலே மரணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்னது அப்படின்னு சொன்னால், என்னதான் இவ்வளவு பெரிய வீரமிக்கவராக இருந்தாலும் ஒரு மனிதருக்கு கூட அவர் அநியாயமான முறையிலே அவர் அடித்தது கிடையாது, அநியாயமான முறையில் அவர்களை கொன்றதும் கிடையாது, யாரையும் அநியாயமான முறையில் துன்புறுத்தியது கிடையாது, அநியாயமான முறையிலே அவர்களை அடித்ததும் கிடையாது. என்னதான் வீரமிக்கவராக இருந்தாலும் அவர் குர்ஆன் சுன்னாவிற்கு, அதாவது முழுக்க அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவராகவே வாழ்ந்தார். அன்பிற்குரித்தான உறவு, நாமும் இது போன்ற நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் இருந்து படிப்பினை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அந்த அமல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.